ஒரு காதல் வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய தடை இருக்கு. அந்த தடயம் வந்து ஒரு பெரிய துரோகம் பண்ணனால உருவாக்கியிருக்காங்க. பிரபஞ்சம் உங்கள வந்து ரொம்ப பொறுமையா இருக்க சொல்றாங்க. இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்டின்னா, காதல் வாழ்க்கையில யாராவது பிரச்சனை உண்டு பண்றாங்களா? யார்? ஏன்? உங்க எல்லாத்தையும் செக் வித் ஸ்டார்ஸி சேனல் கண்போட வர வைக்கிறேன். இந்த தடைய வந்து உருவாக்குனது வந்து ஒரு பெரிய துரோகம் பண்ணனால உருவாக்கியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அது என்ன துரோகம் அப்டின்னா, உங்கள பத்தி பொய் செய்தி சொல்றது, இல்லன்னா வந்து இன்னும் கேவலமா போயி உங்கள நேசிக்கிற பெர்சனுக்கு வேற யாராவது வந்து மேல விழுந்து காதல் ஆஃபர் சொல்றது, இல்லன்னா வேற ஆப்ஷன்ஸ் கொண்டு வரது, இதெல்லாம் வேணும்னே பண்றது. உங்கள பத்தி தப்பா சொல்றது, அதே சமயம் வேற யாராவது அவங்க மேல போய் விழறது. அவங்க மாறுறாங்களா? அவங்க வந்து என்ன சொல்லுது? அவங்க மனசு அலப்பாயுதா? இல்லன்னா உங்க மேல வந்து ஸ்ட்ராங்கான காதல் இருக்கா? அப்படின்னு பார்க்குறது. பிரபஞ்சம் சொல்றாங்க, நீங்க வந்து பொறுமையோட தேவதை. டெம்பரன்ஸ் ஏஞ்சல். நீங்க வந்து எர்த் ஏஞ்சல். உங்களோட காதல் உங்களுக்கு. அது வந்து இப்போ யாராவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப யாரையாவது அவங்க வந்து டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. வேற ஏதோ ஆப்ஷன் வச்சு அவங்க அதுக்காக விழறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமா அவங்க வந்து டிவைன் கவுண்டர் பார்ட் கிடையாது. அதனால அவங்க உங்க வாழ்க்கைய விட்டு போறது நல்லதுன்னு விட்டுருங்க. அப்படி இல்ல அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்னா, உங்கள தவிர அவங்களால யாரையுமே பார்க்க முடியாது. அவ்ளோ ஆழமா இருக்கும் இந்த காதல். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்ல 4 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. 4 ஆஃப் கப்ஸ் இங்க வந்து அவங்க வந்து உங்களோட காதல வந்து மிஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இங்க துரோகம் இருக்கு. ஸோ, துரோகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற காதல். உங்கள வந்து விலக்கி வைக்கிறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள பத்தி தப்பா சொல்றது. நீங்க வந்து உங்களுக்கு வந்து நெறைய கெட்ட பழக்கம் இருக்கு. இல்லன்னா வந்து யூ ஆர் அ பிளேயர். இல்லன்னா வந்து உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அவங்கள மனச கலைக்க பார்க்குறாங்க. இது பண்றது அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க யாராவது, நெருங்கினவங்க யாராவது இது பண்ணலாம். பட் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு கேரண்டி, உங்களோட உங்களோட காதல் கைகூடும். நீங்க எவ்ளோ நேர்மையான ஆள் அப்படிங்கிறது அந்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும். நீங்க கவலையே படாதீங்க. குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. நீங்க வெட்டு 1 துண்டு 2 தான். அது காதலா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரே ஒரே ஒரு வார்த்தை தான். இஷ்டனா இரு, இல்லன்னா போய்க்கிட்டே இரு. அவ்வளோதான். நீங்க யாருக்காகவும் கெஞ்சுற மாதிரியோ, இல்ல வந்து என்ன பத்தி எனக்கு தெரியும். ஐ நோ மை செல்ஃப். என்னோட காதலோட ஆழம் என்னன்னு எனக்கு தெரியும். 3வது பெர்சன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்லன்னா வந்து பேரண்ட்ஸா இருக்கட்டும், யார் சொன்னாலும் காதல் விஷயத்துல நீங்க நேரா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம, அவன் சொல்றான், இவன் சொல்றான், என் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகமே பண்ணதில்லன்னா, அவன் பின்னாடி குழி பறிச்சுட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்து, அத நம்பி நீங்க வந்து போனாங்க அப்படின்னா, அதாவது இந்த பெர்சன் போனாங்க அப்படின்னா, நீங்க அதுக்காக கவலைப்பட போறதில்ல. ஏன்னா இங்க குயின் ஆஃப் சோல்ஸ். உங்களுக்கு நேர்மை மட்டும் தான் முக்கியம். உன்னால வந்து ஒரு காதலுக்காக போராடி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான தைரியம், ஏன்னா அதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான திராணி இல்லாத பட்சத்துல, இந்த காதலே எனக்கு அவசியம் இல்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கான பெர்சன். ஸோ இந்த மாரி ஆப்ஷன் உங்க பெர்சனுக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது கழிச்சு விட பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. அவங்க வந்து யாருக்கும் வளைஞ்சு குடுக்குற ஆள் கிடையாது. இந்த மாரி 4 ஆஃப் கப்ஸ்க்குலாம் வந்து ஐ மீன் இந்த மாரி ஆப்ஷனுக்குலாம் விழற ஆள் கிடையாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து டிவைன் லவ். அ இது வந்து அவங்களுக்கு திரும்ப வேற யார்கிட்டயும் இந்த கம்யூனிகேஷன் இல்லன்னா இந்த பாண்ட், இந்த கனெக்ஷன் உருவாக வாய்ப்பே கிடையாது. லைஃப்ல ஒரே ஒரு தடவ தான் டிவைன் லவ். அந்த காதல தவற விட அவங்க தயாரா இல்ல. கூடிய சீக்கிரம் நீங்க கேட்குற கிளாரிட்டி, நீங்க கேட்குற அந்த ஓப்பன் கான்வர்சேஷன், கம்யூனிகேஷன் அது எல்லாமே நடக்கும். உங்களோட விஷ் நிச்சயமா ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு சிலருக்கு நீங்க வந்து பயப்படுற ஆள் கிடையாது. நீங்க வந்து போய்க்கிட்டே இருக்கிற ஆள். ஓகே. உன்னால அத மாதிரி விஷயங்கள் பண்ண முடியலையா? ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அவ்வளோதான். நீங்க அதுக்கு மேல எதையும் அலட்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த தடை நிச்சயமா உங்களால உருவாகுறதில்ல. உங்க 2 பேத்தால இந்த தடைகள் கிடையவே கிடையாது. பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ். ஈகோ. இந்த பெர்சன் மேபி ஈகோனால உங்கள விட்டு போயிருக்கலாம். இல்லன்னா அவங்க ஈகோவ ட்ரிகர் பண்ணி உங்கள பிரிக்க பார்க்குறாங்க. ரிஃப்ளெக்ஷன். இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்கள மூடிட்டாங்க. வெளி உலகத்துக்கு தெரியிற அந்த 3டி ஐஸ் அது க்ளோஸ் ஆயிருச்சு. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவ்வளோ நாளா அவங்க உங்கள மிஸ் பண்ணதுக்கு காரணம் ஈகோ. அவங்க வந்து இந்த காதல், இந்த பர்டன், இந்த பொறுப்பு, சுமை இதுலருந்தெல்லாம் ஓடுறதுக்கு தான் இந்த சூழ்நிலைய ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கே வந்து இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி, ஸ்ட்ராங்கா இருந்து மேபி வீக் ஹார்ட்டடா இருக்கலாம். கன்ஃப்யூஷன். இவங்க சொன்னதில அவங்க குழம்பி போயிருக்கலாம்ன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். பட் உண்மையான என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கான டு பி ஃப்ராங்க் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு துப்பு இல்ல. அந்த பொறுப்ப எடுத்துட்டு அத வந்து சரியா கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு திராணி கிடையாது. அதுக்கு இல்லாம தே ஆர் நாட் கம்பீட்டன்ட் இல்லன்னா வந்து
அப்படி கூட சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. அவ்வளோதான். கேப்பபிலிட்டி இல்ல. அதுதான் கரெக்ட். அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல. அ அதாவது அவங்களுக்கு அந்த திறமை கிடையாது. திறமை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுக்கு செய்யறதுக்கான எந்த விதமான அருகதையும் அவங்களுக்கு இல்ல. அது அவங்களுக்கே தெரியும். ஆனா அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ இவங்க என்ன கன்ஃப்யூஸ் பண்றாங்க. இதுதான் சாக்கு ஓடி போயிடு. கேட்டா நாளைக்கு வந்து அவங்க மேல பழி போட்டுறலாம். இந்த மாரி ரொம்ப கேவலமான, கீழ்த்தரமான எண்ணம் இருக்கு அவங்க. அதனால தான் பிரபஞ்சம் வந்து தடை உருவாக்குனாங்க. அவங்கள பொறுமையா இருக்க சொல்றாங்க. இப்போ அந்த பெர்சன் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து கிளாரிட்டிய உண்டு பண்ணியாச்சு. என்ன கிளாரிட்டி? அவங்க வந்து உங்கள மிஸ் பண்ணிட்டாங்கன்ற கிளாரிட்டி அவங்களுக்கு உண்டாயிருச்சு. டிட்டாச் ஆயிட்டீங்க. நீங்க டெம்பரன்ஸ் ஏஞ்சல் நான் தான் சொல்லல. யூ டிட்டாச்ட். ஓகே. இப்ப இன்னொரு ஸ்டோரி எனக்கு கிடைக்குது. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, பிரபஞ்சம் வந்து ஒரு அழகான காதல அவங்களுக்கு குடுத்தாங்க. அதுதான் நீங்க. டெம்பரன்ஸ் ஏஞ்சல், எர்த் ஏஞ்சல் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்டின்னா, அவங்களோட பிரச்சனை 2யும் வந்து அல்வா மாரி சாப்பிட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள். ஆனா இந்த பெர்சன் என்ன பண்ணாங்க, அந்த ஈகோவ உங்ககிட்ட சரண்டர் பண்ணிக்கணும். இந்த காதல் கிட்ட அந்த ஈகோவ அவங்க சரண்டர் பண்ணியிருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, அந்த ஈகோ உங்கள வந்து ரொம்ப மோசமான ஆளா மாத்திருச்சு. எவ்வளோ மோசமாயிட்டாங்க அப்டின்னா, அவங்களால வாழ்க்கையில எதையுமே உருப்படியா செய்ய முடியாத அளவுக்கு ஈகோ வந்து அப்படியே அ பெருசா வீங்கி, இப்ப வந்து ஈகோ வெடிச்சிருச்சு. ஈகோ வெடிச்சனால என்ன ஆச்சு? உங்களோட அரும தெரியுது, அவங்க உங்களுக்கு பண்ண துரோகம் தெரியுது, அவங்களுக்கு நடந்த துரோகம் தெரியுது, எல்லாமே தெரியுது. இப்ப கன்ஃப்யூஸ்ட். ஆனா நீங்க சூப்பர் கிளாரிட்டி. உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். யூ ஆர் அலோன், யூ ஆர் சிங்கிள். நீங்க மூவ் ஆன் ஆயாச்சு. ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட காதல் எதுவோ அது உங்கள வந்து சேராம போகாது. பயங்கர கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு காரணமும் இந்த துரோகம் தான். டே ட்ரீமிங். இந்த பெர்சன் இப்ப பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. உங்களோட திரும்ப வந்து சேர்ந்துக்க முடியுமா? வாய்ப்பு கிடைக்குமா? அப்படின்னு. பட் ஐம் நாட் சீயிங் தட். பார்க்கலாம். ஃபோர்லெஸ் அரெஸ்ட் கம்யூனிட்டி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது உங்களுக்கு இந்த துரோகம் பண்ணாங்களே அவங்களும் சரி, இந்த பெர்சனும் சரி, ஏதோ ஒரு கேஸ்ல இல்லைன்னா ஏதோ ஒரு லீகல் சுச்சுவேஷன்ல மாட்ட போறாங்க. இல்லைன்னா வந்து இது டிவைன் ஜெயில், டிவைன் இன்டர்வென்ஷன். லவ்வர்ஸ். உங்களோட காதல் உங்க கைகள்ல சரி. நீங்க மகாராணி. அவங்க விதைச்சாங்க. வினை தான் இருக்க போறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு குட் கர்மா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. நீங்க மகாராணி. உங்களோட காதல் எதுவோ அது உங்க கைகள்ல வந்து சேரும். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எது அப்படின்னா டிவைன் கவுண்டர் பார்ட்ட. இந்த பர்சனுக்கு ஒரு ரகசியம் தெரியும். அவங்க உழைப்ப அவங்கள யாரோ திருடிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எதுவும் அவங்களோடது இல்ல. ஒரு சில விஷயங்கள் அவங்களுதுன்னு நினைச்சிட்டு அவங்களது இல்ல. அந்த உண்மை தெரிய வரும். ஓகே. ராஜா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த துரோகம் 2 விஷயம் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பர்சன் திரும்ப வந்தாங்கன்னா நாட் அலவுட். அவங்க வந்து அ என்ன சொல்றது? அவங்க வாழ்க்கையில நெறைய ப்ராப்ளம் இருக்கு. அத மறைச்சு உங்கள வந்து துரோகம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து திரும்ப பிட்ரயல் பண்ணி நீங்க எர்த் ஏஞ்சல் அவங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட நெறைய செல்வம் இருக்கு. செல்வம்னா நான் வந்து வெறும் செல்வத்த பத்தி மட்டும் சொல்லல. பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி செஞ்சு உங்கள வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் யூ ஆர் டிட்டாச்ட். நீங்க யார மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டா, அந்த டிவைன் கவுண்டர் பார்ட் எப்போ வருவாங்க? அவங்க கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கம்யூனிகேஷன். இன்னும் நீங்க அவங்கள மீட் பண்ணலன்னா கூட, இது வந்து என்ன சொல்றது? மிரர், ரிஃப்ளெக்ஷன். உங்கள அவங்க மிரர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவலையே படாதீங்க. உங்க டிவைன் கவுண்டர் பார்ட் கிரேட் ஃபார்ச்சூன் தலைகீழா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். இந்த பெர்சன் வந்து எல்லாத்தையும் இழக்க போறாங்க. அவங்களுக்கு கிரேட் ஃபார்ச்சூன் இனிமே கிடையாது. ஏன்னா உங்கள உதாசீனப்படுத்தியாச்சு. நீங்க தான் அவங்களோட செல்வம். நீங்க தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெறையா வந்து ஸ்பெல் ஒர்க் பண்றது, காமிக் எனர்ஜியோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்றது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அந்த பிளெஸ்ஸிங் உங்களுக்கு. 2 விஷயம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. உண்மையான காதல், செல்வம் 2மே. இது வந்து நீங்க பட்ட கஷ்டத்துக்கு பிரபஞ்சம் குடுக்க போற பரிசு. காதலும் சரி, செல்வமும் சரி, நீங்க மகாராணியா தான் இருக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில எந்த தடையுமே இருக்காது, இருக்கவும் வாய்ப்பே கிடையாது. உங்கள யாராவது இந்த மாரி மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணாங்க, இல்லன்னா உங்கள யாராவது வந்து இது மாரி காதல் ட்ராமால இழுத்து விட ட்ரை பண்ணாங்க. இல்ல எண்ணம் அவங்களுக்கு உதிச்சாலே டிவைன் இன்டர்வென்ஷன். அவங்க ஏதாவது ஒரு லீகல் சிச்சுவேஷன்ல போய் மாட்டிக்குவாங்க. பெட்டர் உங்கள விட்டு விலகி இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டிவைன் புரொடெக்ஷன் கிடைக்கும். ரியலைஸ் பண்ணி
அவங்க உணர்ந்தாங்கனாவே அவங்களுக்கு ஏதாவது மன்னிப்பு அந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கிடைக்கும். உங்ககிட்ட இருந்து இல்ல. நீங்க ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் க்ளோஸ்ட். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது உங்க மகாராஜா. அவங்க ஆல்ரெடி உங்க வேல இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நெறையா இருக்கு. இல்லன்னா, கூடிய சீக்கிரம் பிரபஞ்சம் அவங்க உங்களுக்கு யாருன்னு தெரியப்படுத்துவாங்க. இத கேள்விப்பட்டு இந்த பெர்சன் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆக போறாங்க. இட்ஸ் லைக் 3 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அவங்க இப்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. வருத்தப்படாம இல்ல. அவங்க பிளேயரா இருந்ததுக்கு, உங்களுக்கு துரோகம் பண்ணதுக்கு, பெயின், பெயின் அண்ட் பெயின். ஏன்னா, அவங்க உங்கள பத்தி விஷயங்கள் கேள்விப்பட்டாங்க. உங்க காதல பத்தி கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி உங்க காதல் யாருன்னு தெரியும். இல்லன்னா, கூடிய சீக்கிரம் அவங்க உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.